இருக்கு. புரியுதுங்களா? சோ அதை நம்ம படிப்படியாக பேசுவோம். ஓகே, நீங்க என்ன பேச போறீங்கன்னு நிஜமா ஆவலா இருக்கு, சொல்லுங்க. முதல்ல அம்பேத்கரை திராவிட இயக்கத்தவர்கள் ஏற்றுக்கொள்வதும் அவரை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் நம்ம ஒரு சில கேள்விகள் மூலமாக முன்வைப்போம். அடிப்படை என்ன அப்படின்னா, அம்பேத்கர் ஆரிய படையெடுப்பு, ஆரியன் இன்வேஷன் தியரி ஃபிட் டு பி இன் டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லி பேசினார். நம்மள அவர் அதை எதிர்க்கிறார். நம்பலங்கிறதுல அது குப்பை தொட்டியில் இருக்க வேண்டிய கோட்பாடுங்கிறாரு. இப்ப நீங்கள் குப்பையை தான் பேசிக் கொண்டிருக்கிறீங்கிறது அம்பேத்கருடைய கருத்து. இந்த கருத்துக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதை சொன்னாரா இல்லையா? பொய் புழுகாதீங்க, மறைஞ்சு கடந்து போகாதீங்க. இதற்கு பதில் கொடுங்க. அவர் புக் எழுதியிருக்காருங்க, அவரோட புக்ல இருக்குங்க இதெல்லாம். ஆரியன் இன்வேஷன் தியரிங்கிறது ஃபுல்லா ஃபேக். அது வெளியில இருக்கக்கூடிய ஜெர்மானிய, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க இந்தியாவுக்குள்ள ஆரிய கோட்பாட்டை இருக்கு, அது வெளியில இருக்கக்கூடிய ஜெர்மானியர்கள் உருவாக்கிய ஒரு கோட்பாடு, நாசிஸ் உருவாக்கிய கோட்பாடுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க இந்தியாவுக்குள்ள ஆரிய கோட்பாட்டை எதிர்க்கிறேன் அதுங்கிற பேசுறது கிட்டத்தட்ட அதுவும் ஒரு விதமான நாசிசம்னு எழுதுறாரு. புரியுதா? சோ இதுதான் அவருடைய ஸ்டாண்ட். நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் பிரச்சனை வந்த உடனே அவர் அங்கிருந்து வெளியில வராரு. பதவிகளை துறக்க வேண்டிய சூழல் வந்துருது. நேருக்கும் அம்பேத்கரும் ப்ராப்ளம் வருது. அதன் மூலமா பதவிகளை துறக்க வேண்டிய சூழல் வருது. வெளியில வராரு. வெளியில வந்த உடனே ஜனசங்க துறவி கூட்டணியில சேர்றாரு. எந்த கோட்பாடும் கொள்கையும் கிடையாது. இதை என்னைக்கா பேசுறீங்களா? சரி, ஓகே. RSS-ஐ புகழ்ந்தாரா இல்லையா அம்பேத்கர்? புகழ்ந்திருக்காரு. என்ன சொன்னாரு? என்ன சொல்லியிருக்காரு? அவர் RSS கேம்புக்கு போறாரு. பூனேல இருக்கக்கூடிய ஒரு RSS கேம்புக்கு போறாரு. அங்க போய் அவர் கலந்துக்கிறாரு. அந்த RSS கேம்ப்ல ஒரு நாள் 2 நாள் அங்க இருக்கிறாரு. அங்க பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த RSS கேம்ப்ல இத்தனை பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரே ரூம்ல தான் தங்குறாங்க, ஒரே மாதிரி தான் குளிக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுறாங்க. அந்த சாதிய ஏற்றத்தாலும் RSS குள்ள கிடையாது. இதே கதையை பெரியார் கோல்வார்கர் எதற்காக அம்பேத்கரை சந்தித்து நன்றி சொன்னார்? இதுக்கு மட்டும் பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கோட்சே காந்தியை கொலை செய்கிறார். கோட்சே ஈஸியான RSS மெம்பர். இதுல மாற்றுக்கிறது இருக்கா? இல்ல. RSS மெம்பராக இருக்கக்கூடிய கோட்சே காந்தியை கொலை செய்த குற்றத்திற்காக RSS தான் அப்புறம் சதி திட்டம் தீட்டி கொடுத்ததாக அறியப்படுது. அப்ப அந்த RSS இயக்கத்தை தடை செய்யணும். ஏன்னா RSS ஆல்ரெடி காந்திக்கு அகேன்ஸ்டா வன்மமான கருத்துக்களையும் அவரை ஒரு தேச பிதாவாக கருதாம அவங்களுக்கு எதிரான கருத்துக்களையும் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கோட்சேக்கு பூஜை வைக்கிற கூட்டம் பிஜேபி கூட்டம், சீரியஸ்லாம் எடுக்கிறாங்க. புரியுதா? அப்ப கோட்சே ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறது இவங்க தான். அப்ப RSS அவங்க கிட்டயும் இந்த குற்றத்துக்கு பின்னாடி அவங்களும் பின்புலமாக இருக்கிறார்கள் என்று அந்த RSS இயக்கம் தடை செய்யப்பட்டது காந்தி கொலை செய்யப்பட்ட உடனே. இந்த நேரத்துல அந்த தடையை நீக்க சொல்லி பேசியவர்கள்ல 2 பேர் மிக முக்கியமானவர்கள். ஒன்னு பட்டேல், ஒன்னு அம்பேத்கர். பட்டேல் உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டவர்னு பேசினார். இந்துத்துவ சிந்தனை கொண்ட ஒரு ஆளு. அம்பேத்கர் இந்துத்துவ எதிர்க்கிறவராக தானே நீங்களும் நானும் அறிகிறோம். எந்த அடிப்படையில RSS உடைய தடையை நீக்க சொல்லி அம்பேத்கர் பேசினார்? ஏன் பேசினார்? நீக்கவும் பட்டது அந்த தடை. அதுவும் அம்பேத்கர் பேச டைம்னு ஒன்று இருக்குல்ல. கோட்சேக்கு தூக்கு தண்டனை கூட நிறைவேற்றப்படல. ஈவேராவை நம்ம ஒருபோதும் ஏற்கல. ஆனா அதே ஈவேரா அம்பேத்கரை பற்றி என்ன சொன்னார்? பிராமணர்களுக்கு விலை போனவர் அம்பேத்கர்னு பேசியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. பண்ணாரா இல்லையா? எதிராக பேசிய ஒரு தலைவரை நீங்கள் திமுக காரங்களும் இப்ப எல்லாம் எதுக்கு சொன்னா, திராவிட தரப்பு தலித்திய தரப்பு எப்படி தூக்கி வச்சு சுமக்குறீங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ் தான் முதன்மையான இருக்கணும்ங்கிறது தானே நீங்க எல்லாம் முன்வைக்கிறீங்க கோட்பாடா? ஹிந்தி ஹேஸ் டு பி நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? That's a stupid question அப்படிம்பீங்க. முட்டாள்தனமான கேள்வி. இந்தி என்பது இந்தியாவின் முழுமையான அலுவல் மொழியாக இருக்கணும்ங்கிற கோரிக்கையை தொடர்ந்து கடைசி வரைக்கும் வலியுறுத்தியவர் அம்பேத்கர். ஹிந்தி ஹேஸ் டு பி த கனெக்டிங் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியாங்கிறது, ஹிந்தி ஹேஸ் டு பி த அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியாங்கிறது அம்பேத்கருடைய உறுதியான நிலைப்பாடு. அந்த உறுதியான நிலைப்பாடுல இருந்து அவர் எல்லளவும் நகரல. ஹிந்தி ஹேஸ் டு பி த கனெக்டிங் லாங்குவேஜ், அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியான்னு அவர் தொடர்ச்சியா பேசினார், தொடர்ச்சியா எழுதினார். எப்படி நீங்க திராவிட இயக்கத்தவர்கள் அம்பேத்கரை ஒரு வழிகாட்டியாகவோ இல்ல அம்பேத்கரை ஒரு தலைவராகவோ கன்சிடர் பண்றீங்க? இந்த விஷயத்துல அம்பேத்கரோட ஸ்டாண்ட் கரெக்டா தப்பா சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேலையை பண்ணாரு. அது நிறைய ஹிந்திக்காரன் கூட அந்த வேலையை பண்ண மாட்டான். சான்ஸ்கிரிட் ஹேஸ் டு பி த நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. சமஸ்கிருதம் என்பது இந்தியாவுடைய தேசிய மொழியாக இருக்கணும்னு சொல்லி பேசினவர். இல்ல படிச்சு பாருங்க, இதெல்லாம் நீங்க சொல்றதை நம்பவே முடியல. ஏன்னா இதெல்லாம் யாரும் பேசுறது இல்ல. சான்ஸ்கிரிட் போய் எப்படிங்க அவர் சொல்லுவாரு? அதுதான் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு.
சமஸ்கிருதம் என்பது இந்தியாவுடைய RSS அடிவரக்கூடிய கோட்பாடை தவிர்த்து இதற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? இவர் எப்படி நீங்க பிராமண எதிர்ப்பாளருங்கிறீங்க? அண்ட் அவர் பல பிராமணர்களை எதிர்த்தாருன்னா, ஆமா எதிர்த்தார். எந்தெந்த பிராமணர்களை எதிர்த்தார் தெரியுமா? அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருந்த பிராமணர்களை எதிர்த்தார். முற்போக்கு அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ள எந்தெந்த பிராமண தலைவர்கள் இருந்தாங்களோ அவங்களே எதிர்த்தார். அன்றைய காங்கிரஸ், இந்தியாவுக்கு விடுதலை பேசுறாங்கல்ல, அன்றைய காங்கிரஸ் பிராமணர்களை எதிர்த்தார். அவர் பிராமணர், ஒரு சிலருக்கு அவர் ஆதரவாக இருந்தார். யாராருக்கு தெரியுமா? எந்தெந்த பிராமணர்கள் எல்லாம் வெள்ளை அரசுக்கு ஆதரவாக நின்னார்களோ அவங்களுக்கு ஆதரவா இருந்தார். இப்ப கேப்பீங்க, அப்ப அம்பேத்கர் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்தாருன்னா, ஆமாம். பெரியார் இப்ப நான் கேக்குறது, ஆமா இருங்க, அதுவும் வரேன். சோ இப்ப நான் முன்னாடி வச்ச கேள்விகள் என்னென்ன? தலித்தவாதிகள்கிட்ட நான் சில கேள்வி, ஹிந்தி எதிர்ப்பு, இது ஒண்ணு சொன்னேன். இன்னொரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு. இன்னொன்னு மாநில சுயாட்சின்னு அண்ணா தொண்ட நரம்பு புடைக்க கத்துனாரா? இன்னைக்கு தமிழ் தேசிய இயக்கத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் முக்கியமான கோரிக்கையாக மாநில சுயாட்சி கோரிக்கை வைக்கிறாங்கல்ல. அது இந்த மாநில சுயாட்சிங்கிறது என்ன? நம்மளோட லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் தானே. லிங்குஸ்டிக் ஸ்டேட் கிரைசிஸ்னு ஒரு புத்தகமே அம்பேத்கர் போட்டிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, ஒழிக்கப்படணும் இந்த பிரச்சனை அப்படின்னு. மொழிவாரி மாநில எல்லை பிரிவுக்கு நம்மளுடைய ஸ்டேட் பேர் என்ன? தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுங்கிற பேரோ தமிழ் மக்களுக்குன்னு ஒரு நாடுங்கிற இந்த கட்டமைப்புக்கு எதிராக இருந்தவர் அம்பேத்கர். அவரை கொண்டு வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்றால் அப்படின்னு பேசும்போது ஒரு தமிழ் தேசியவாதியா எனக்கு கோவம் வருமா வராது? அவரே தானே இந்தியா முழுக்க நாகர்கள் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு அது சொல்றேன். அது அவருடைய தியரியே வேற. நம்மளாம் என்ன சொல்றோம், நாகர்கள்னு ஒரு இனம் இருந்தது, அதோடைய கிளையாகத்தான் நம்மளாம் இருக்கிறோம், அங்கிருந்து வந்தவங்க தான் நம்ம அப்படின்னு சொல்றோம்ல. இதை அம்பேத்கர் லைட்டா அக்செப்ட் பண்றாரு. ஆனா அவர் எப்படி அக்செப்ட் பண்றாருன்னா, இங்க ஒட்டுமொத்த இந்தியன் பாப்புலேஷனுமே ஆரியன்ஸ், நாகாஸ்னு ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க, தேர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தமிழாக இருக்கலாம்ங்கிறார். தமிழர்கள் தான் நாகர்களாக இருக்கணும், ஆனா நாகர்கள்ங்கிறகிட்ட கலாச்சாரமோ பண்பாடோ இதுவும் எதுவும் இல்லைங்கிறது அவரோட ஸ்டாண்டு. ஆரியர்கள் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்கிறது அவரோட ஸ்டாண்டு. அப்ப அது ஒட்டுமொத்த இந்தியன் பாப்புலேஷனுமே ஆரியர்கள்ங்கிறது அவரோட ஸ்டாண்டு. இதுதான் அவருடைய கான்ட்ரிபியூஷன். இந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் வாழ்ந்து இதே கருத்தை சொல்லியிருந்தா எல்லாருமே எதிர்க்க தானங்க செஞ்சிருப்பாங்க. நீங்க சொல்ற கருத்து எல்லாமே அப்படிதான். அன்னைக்கு அம்பேத்கர் எல்லாரும் ஆதரிச்சாங்கன்னு நீங்க நம்பிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் அரசியலையும் வரலாற்றையும் எப்படி பிஜேபி மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்க கூடாதுங்கிறாரு. அவர் இன்னும் வெவ்வேறு மாதிரிலாம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மராட்டியம் தன்னோட மாநிலத்துக்கு ஆதரவா நிக்கிட்டு குஜராத்னு ஒரு ஸ்டேட் இருக்க கூடாதான். குஜராத் அண்ட் மராட்டியம் ஒன்னா இருக்கணுமா, அது ஒரு ஸ்டேட்டா இருக்கணுமா. குஜராத் அண்ட் மராட்டியம் ஒன்னா இருக்கணுமா, மகாராஷ்டிராவும் குஜராத் இதெல்லாம் ஒன்னா இருக்கணுமா. அதுக்கு அடுத்து இது மும்பை பாத்தீங்கன்னா யூனியனா இருக்கணுமா, இந்தியன் யூனியனா இருக்கணுமா. என்ன மாதிரியான கான்செப்ட் இதெல்லாம்? தன்னோட லேண்ட்ன்றதுனால என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் இதெல்லாம்? அப்படிலாம் பிரிச்சா விளங்குமா? இப்ப குஜராத்திகளுக்கு லேண்ட் வேண்டாமா? குஜராத்துக்கு உங்களோட மராட்டியத்தோட நினைச்சுக்கிட்டா குஜராத்திகளுக்கு அரசியல் சொல்றேன். அதெல்லாம் சொல்றேன். அதாவது நேஷனாலிட்டிக்கு எதிராக இருந்தவர் தான். தமிழ் தேசிய அரசியலுக்கும் அவர் இந்த கான்செப்ட்லாம் வச்சு பாத்தீங்கன்னா, அவர் தமிழ் தேசிய மண்ணின் மைந்தர்கள் அந்த மக்களை ஆள்வதற்கு எதிராக பேசியவர். ஆளுநர், நீங்க ஆளுநர் நம்ம சொல்றோம்ல, அதாவது முதல்ல உருவான ஸ்டேட் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆந்திரா. ஆந்திரா தான் லிங்குஸ்டிக் ஸ்டேட்டா முதல்ல மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து பிரிஞ்சு போறதுக்கு முதல்ல ஆந்திரா ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்றதுக்கு அம்பேத்கரும் அதுல உள்ள இருக்கிறாரு. ஏன்னா அவர் தானே இருந்தார் அப்ப. சோ அவரும் இருக்காரு. பிரச்சனை பண்றாரு. என்ன சொல்லி பிரச்சனை பண்றாருன்னா, அங்க ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க, அந்த ஆந்திர நபர்கள் எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஆளுநர்னு ஒரு போஸ்ட் டம்மியா இருக்கணுங்கிறாங்க. தேவை கிடையாது, அந்த போஸ்ட் தேவையில்லை. இன்னைக்கும் கூட நம்ம திமுக தேவை கிடையாது, அந்த போஸ்ட் தேவையில்லை. இன்னைக்கும் கூட நம்ம திமுக என்ன சொல்றது, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாதுன்னு சொல்லிதான் அண்ணா பேசுறாரு, நீங்க எல்லாம் பேசுறீங்க, கலைஞர் கருணாநிதி பேசுறாரு. இந்த ஆளுநருக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கணும்னு சொல்லி பேசி வாதிட்டவர், அதற்காக மெனக்கெட்டவர், ஒரு படி மேல போய் உண்ணாவிரதம்லாம் இருந்தவர் அம்பேத்கர். என்ன மாதிரி பவர்ஸ்? டிசைடிங் அத்தாரிட்டி ஹேஸ் டு பி வித் ஆளுநர் அப்படிங்கிறது, கவர்னருக்கு அந்த பவர்ஸ் இருக்கணும், சிஎம் விட அதிகமா பவர் இருக்கணும்னு சொல்லி பேசினவர். So that central full அந்த குடுமியை ஆஃப் கண்ட்ரோல்ல வெச்சுக்கும் இல்லையா? இது யாருக்கு ஆதரவா போகும்? மத்திய அரசுக்கு தான். மத்திய ஆளுநருக்கு பவர் வேணுமா? அம்பேத்கரோட ஸ்டாண்ட் அதுதான். அந்த ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கடைசி வரைக்கும் மாறல. ஆளுநருக்கு பவர் இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் அன்னைக்கு இருந்த எல்லாருமே, இன்க்ளூடிங் காங்கிரஸ், ஆளுநருக்கு பவர் இருக்க கூடாதுன்னாங்க. ஏன்னா டெமோக்ராட்டிக், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை கடந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத தலைவருக்கு பவர் இருக்க கூடாதுங்கிறதா பாயிண்ட். ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்
பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதியா தான் இருப்பாரு. அவரு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவரை கண்ட்ரோல் பண்ற பவர் வந்து ஆளுநர்கிட்ட இருக்கணும். என்ன பேச்சு? என்ன லாஜிக் இது? என்ன லாஜிக் இது? அதான் எனக்கும் புரியல. அந்த லாஜிக் என்னங்கறத நீங்களே சொல்லுங்க. ஆளுநர் அந்த லாஜிக் என்னங்கறத நீங்களே சொல்லுங்க. ஆளுநர் போஸ்ட் வேணுமா வேணாமா? அம்பேத்கரை ஃபாலோ பண்றதுனா இருந்தா வேணும்னு சொல்லு. அம்பேத்கர் சொல்றதை கேட்க முடியாதுன்னா வேணான்னு சொல்லு. அம்பேத்கர் சொன்னது ஆளுநர் வேணும்னு. உங்களோட ஸ்டாண்ட் என்ன? கமெண்ட்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. எதுக்குன்னா அம்பேத்கர் இவங்க படிக்கவே இல்லை. அம்பேத்கர் ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியாது. சொல்ல முடியும். சோ தமிழ் நேஷனலிசம் பேசுறவங்க அம்பேத்கரை ஏத்துக்க கூடாதுங்கறீங்களா? ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க கூடாதுன்னு இல்ல. இது அதே மாதிரி ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்பட்டமான அரசியல் அது. நீங்க எப்படி ஈவராக்கு வீர வணக்கம் போடுற கூட்டம் வேணா அதை ஏத்துக்கலாம். அவங்க தான் அதை ஏத்துக்க முடியும். மித்தபடி உண்மையாக தமிழ் தேசியத்துக்காக தமிழ் இனத்திற்காக பேசுபவர்களால இந்த கருத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ எப்பவுமே பாயிண்ட் இதுல இருக்கு. எப்படி நீங்க இந்த பேசுறீங்க? அப்ப அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கும் இங்க அதை வந்து புத்த மதத்துக்கு அவங்களை கன்வெர்ட் பண்றதாக இருக்கட்டும், அது முழுக்க முழுக்க பிரிக்கக்கூடிய வேலையை தான் பண்றாங்க. புரியுதுங்களா? இரண்டாக கூறு போடுற வேலையைத்தான் தலித்திய ஆக்டிவிஸ்ட் பண்றாங்க. மறுக்க முடியுமா? ஒட்டுமொத்த இனத்துடைய நம்பிக்கைகளுக்கு எதிராகவே அவங்கள கொம்பு சீவுவாங்க. ஆனா ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இப்ப பறையர்கள் வந்து மாட்டுக்கறி திம்பாங்கன்னு போர்ட்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன? பறையர்கள் மாட்டுக்கறி திங்கவே மாட்டாங்க. வரலாறுல இல்ல. இடையில வெள்ளையர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல ஒரு சிலர், இங்க சென்னை இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர் அந்த மீட்டோடைய பிரைசிங் கம்மியாக இருந்தனால, அது சுலபமா கிடைக்கக்கூடியதாக இருந்தனால, சிலர் மதம் மாறியதுனால பழக்கம் என்பது புகுத்தப்பட்டது. அது நேட்டிவான ட்ரெடிஷன் கிடையாது. இன்னைக்கும் வந்து மக்கள் அதிகமாக பறையர்கள் வாழக்கூடிய மற்ற விவசாய உழவு பகுதியில் இருக்கக்கூடிய பறையர்களுக்கு வந்து மாட்டுக்கறி வந்து உணவாக இல்லை. ஆனா இங்க தொடர்ச்சியாக தலித்திய ஆக்டிவிஸ்ட் பண்ற வேலை என்ன? ஏன்? சரி, நீங்க சொல்ற புத்த மதம் மாட்டுக்கறி சாப்பிட சொல்லுதா? சொல்லல. அதை பத்திலாம் பேசல புத்த மதம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதை பத்திலாம் பேசல புத்த மதம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? போர்ட்ரே பண்ணி கொண்டு வரீங்க. ஒரு அகிம்சை மதம் என்ன எப்பங்க உயிர் கொள்றது வந்து ஆதரிக்கலீங்க. பட் இவங்க வந்து என்ன பண்றாங்க? போர்ட்ரே பண்ணி அந்த மக்களை டிவைட் பண்றாங்க. சிம்பிள் டிவைட் அண்ட் ரூல். இந்த டிவைட் அண்ட் ரூல் அன்னைக்கு வெள்ளைக்காரனுக்கு பயன்பட்டுச்சு. அதனால வெள்ளைக்காரனுக்கு அன்னைக்கு அம்பேத்கர் பயன்பட்டார். ஏஜென்ட் நான் சொல்ல, நீங்களா சொல்லாதீங்க. அவரை வந்து வரேன். அப்ப இங்க நான் சொல்லிட்டேன், திமுக ஆதரிக்க முடியாது. தலித்தியவாதிகளுமே முழுமையாக, இந்த தலித்தியவாதிகளும் ஒரு டெர்மினாலஜியை நான் வெறுக்கல. நீங்க பட்டியல் சமூக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய யாருமே அம்பேத்கரை வந்து முதன்மை தலைவராக எடுத்துக்கொண்டு போக முடியாது. இன்னொன்னு பாருங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, தலித்துகளுக்கு எல்லாம் ஒரே தலைவராக அம்பேத்கர் இருந்தாருங்கிறாங்க. இது பச்சை பொய்யுங்க. வரலாறுல பச்சை பொய்யுது. ரீசன் என்ன அப்படின்னா, அம்பேத்கருடைய அந்த லேபர் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி தானே அவர் வச்சு நடத்திக்கிட்டு இருந்த கட்சி. அந்த கட்சி மராட்டியத்தை கடந்து வேற எங்கேயுமே கிளை பரப்பல. அவருடைய சொந்த ஸ்டேட்டை தவிர்த்து வேற ஸ்டேட்ல அந்த கட்சி உருவாகவும் இல்லை, கிளையும் பரப்பல. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பார்ட்டியில நீங்க மராட்டியத்துல இப்ப நம்ம தமிழ் சமூகத்துல பல தமிழ் சமூகங்கள் பட்டியல் சமூகங்களாக இருக்கிறார்கள். சரியா? ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கம்யூனிட்டி மட்டும் இருக்குமா? ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இருக்கும். கரெக்டா? லேபர் பார்ட்டியில அம்பேத்கர் நடத்திய அந்த பார்ட்டியில வேட்பாளர்களாக அவர் நிப்பாட்டினார்ல, எலெக்ஷன்ல நிப்பாட்டிப்பாங்க, அவர் கூட இருந்து மகர் சமூகத்தை தவிர்த்து வேற யாராவது ஒரு வேட்பாளர் அவரால் நிப்பாட்டப்பட்டார் சொல்லுங்க, நீ ஆதாரத்தோட காட்டுங்க. அவங்களுடைய ஊர்ல இவங்க பேசிய அரசியல் என்பது, அங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்பவான்னு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு. அவங்க நம்ம பறையர்களோட டைரக்டான ஒரு சாம்பவர்கள் சொல்லுவாங்க. சாம்பவ பறையர் நம்ம இங்க சொல்றோம். அதே போல அங்க சாம்பவாஸ், அவங்களும் பறையர்களும் ஒரு இனத்தால ஒரு தொடர்பு இருக்கு அவங்களுக்கு. அதே போல வந்துட்டு மங்க் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகம் இருக்கு. இப்ப இவர் மகர் சமூகத்தை சார்ந்தவர். இவங்க எல்லாமே பட்டியல் சமூகம் தான். இவங்க எல்லாம் மெஜாரிட்டிஸ் கூட. மகரும் ஒரு மெஜாரிட்டி சமூகம், மங்க் ஒரு மெஜாரிட்டி சமூகம், சாம்பவாஸ் வந்து ஆக்சுவலி இவங்களெல்லாம் விட மெஜாரிட்டி சமூகம் எண்ணிக்கையில. இவர் மகர்களுக்காக அரசியல் தொடர்ச்சியா செய்யறாரு. இவர் சொந்த சமூகத்துக்காக தொடர்ச்சியா அரசியல் செய்யறாரு. இவர் வந்து அவங்க சொந்த சமூகம் இல்லைன்னு மறுகணிங்க. பொதுவாக இருந்தால் அவருடைய ஸ்டேட்லயே அவர் வந்து இந்த சாம்பவா சமூகத்துல இருந்தோ இல்ல மங்க் சமூகத்துல இருந்தோ ஒரு வேட்பாளரை கூட அவர் நிப்பாட்டினதே இல்லைங்க. இவரும் முதற்கொண்டு அந்த சாம்பவா மற்றும் மங்க் சமூகத்துக்கு எதிராகவும் பல கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். இதற்கும் ஆதாரங்கள் இருக்கு. இது வரைக்கும் நிப்பாட்டின வேட்பாளர் பட்டியலை நீங்களே எடுத்து பாருங்க. அவங்க என்ன சமூகம் நீங்களே எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இன்னும் எத்தனைதான் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்க போறீங்க? நிறைய இருக்குங்க. நிறைய பேசலைங்க இவங்க. இங்க சட்டத்தை ஏற்றினார் இல்லையா, அவரை பத்தி புகழ்றதுக்கும் நிறைய விஷயம் நிறைய இருக்கு. நான் சொல்றேன் இருங்க. என்ன கான்செப்ட்ல நீங்க புகழணும்னு இருக்குல்ல,
நீங்க இந்த சட்டத்தை புத்தகத்தை நீங்க கொளுத்துனீங்கல்ல, அப்புறம் எதுக்கு புகழ்றீங்க? இந்த கேள்வி நம்ம முன்னாடி திராவிடம் கொளுத்துச்சு. அத அரசியல் அவர் ஈடுபட்டாருன்னா ஆமா. நீங்க அந்த புத்தகத்தை கொளுத்தும் போது நானும் வந்து கொளுத்துவேன்ங்கிறாரு. பட் இவங்க வந்து என்ன பண்றாங்க, போர்ட்ரே பண்ணி அந்த மக்களை டிவைட் பண்றாங்க. சிம்பிள் டிவைட் அண்ட் ரூல். இந்த டிவைட் அண்ட் ரூல் அன்னைக்கு வெள்ளைக்காரனுக்கு பயன்பட்டுச்சு. அதனால வெள்ளைக்காரனுக்கு அன்னைக்கு அம்பேத்கர் பயன்பட்டார். ஏஜென்ட்ன்றீங்க. ஏஜென்ட் நான் சொல்ல, நீங்களா சொல்லாதீங்க. அவர் வந்து இவர் அவரை பயன்படுத்துகிறாரு, இவருக்கு அதிகாரம் வேணும்னு நினைக்கிறாரு. இப்படி பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஏஜென்ட் இருந்தாங்க. அப்படி நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல. இல்ல நான் பெரியார் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் நான் சொல்லல. அப்படி செயல்பட்டா ஏஜென்ட் நீங்க சொல்றீங்க, அப்படிதான் நான் எடுத்துக்க முடியும். இல்ல மக்கள் சொல்லட்டும். நான் கேக்குறேன், நீங்க தலித்திய மக்கள், பட்டியல் சமூக மக்கள், தலித்துங்கிற டேர்மை அதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது, தப்பான டேர்ம் அது. தலித்துங்கிறது ஒரு ஒட்டுமொத்த இனம் அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. வெவ்வேறு தேசிய இனங்கள்ல வெவ்வேறு மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, வெவ்வேறு காரணங்கள் இருக்கு, வெவ்வேறு அரசியல் சூழல் இருக்கு, வெவ்வேறு வரலாற்று காரணங்கள் இருக்கு. ஆனா அவங்க எல்லாத்தையும் நான் ஒரே டெர்மினாலஜில கொண்டு வருவேன் அப்படிங்கிறது முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை வச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரே அரசியல் செய்வேங்கிறது வந்து தேசிய இனங்களை கூறு போடுற அரசியல் தானே ஒழிய வேற எந்த அரசியல் கிடையாது. பிரித்தாளும் சூழ்ச்சி, அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி அன்னைக்கு வெள்ளையர்களுக்கு பயன்படுத்துது, இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய ஆளுமர்களுக்கு அது பயன்படுது. அந்த ஆளுமர்கம் இப்ப அம்பேத்கர் அவர்களை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சில தலித்திய அமைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி RSS இருக்காங்களான்ற சந்தேகம். அதைத்தான் நான் சொல்றேன், இருக்கிறாங்க. RSSங்கிறது இல்ல, RSSையும் கடந்து RSSக்கு ஒரு மூளையாக செயல்படுற ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த மூளையாக செயல்படுற குரூப் தான் தலித்திய அரசியலையும் தூக்கி பிடிக்குது. அந்த அரசியல் தான் இன்னைக்கு அம்பேத்கருங்கிற பிம்பத்தையும் இந்தியா முழுக்க பரப்புது. அந்த அரசியல் தான் இங்க MC ராஜாவை பத்தி பேசல, இங்க அயோத்திதாச பண்டிதரை பத்தி பேசல, ரெட்டமலை சீனிவாசன் அவரை பத்தி பேசல, இங்க இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் மராட்டியத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கரை கொண்டு வந்து ஒவ்வொரு தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலும் பட்டியல் சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலும் சிலைகளை வந்து நிறுவிக்கொண்டே இருக்கிறது. அந்த சிலைகளை வைத்து அந்த சிலையை அடிக்கிறது ஒரு அரசியலும் இந்த பக்கம் வந்து தூண்டிவிடப்படும். அந்த சிலையை அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா இங்க வெர்சஸ் ரெண்டு சமூகங்களுக்குள்ள முரண்கள் ஏற்படும். இந்த ரெண்டு சமூகமும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் தேசிய இனத்துக்குள் வரக்கூடிய சமூகங்கள். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா ஒரு தேசிய இனத்தை இரண்டாக பிளக்கிறார்கள். அப்ப இந்த இரண்டாக பிளக்கும் போது இவங்கெல்லாம் சைவர்கள், நம்மலாம் பௌத்தர்கள்னு சொல்லி மதவாதத்தையும் அங்க கட்டமைக்கிறாங்க. புரியுதுங்களா? சோ டீப்பா கட் பண்றாங்க. ஒரு தேசிய இனத்தை வெட்டுகிறார்கள். எப்படி நான் ஆதரிக்க முடியும்? ஒடுக்கப்பட்ட ஏன்னா அதுக்கு ரீசன் இஸ் வெரி சிம்பிள். அவங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறதே தமிழ் தேசியத்தை தானே. அப்ப தமிழர் நலன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜில வந்துருவாங்கல்ல. நான் கேட்கறது, அனிதாங்கிற ஒரு பெண், தமிழ் பெண்ணு நீட் இதனால ஜெயிக்க முடியாம தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தற்கொலை செய்து இறக்கிறார்கள். அது பெரிய அளவுக்கு பேச்சு பொருளாக ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வையும் சுண்டி இழுக்கிறது. மக்கள் எல்லாம் நீட்டுக்கு எதிராக பேசுகிறார்கள். இந்த நேரத்துல அனிதாவை தலித்தாக பிராண்டைஸ் பண்ணது யாரு? தலித் இயக்கங்கள் தானே. தலித் இயக்கமான்னு தெரியல, ஒருத்தர் பண்ணாரு. ஏன் பண்ற? எதுக்கு பண்ற? இந்த கேள்வி வருது இல்ல. ஒட்டுமொத்த பட்டியல் தலித்துன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பட்டியல் சமூக மக்கள்ல பிறக்கக்கூடிய பெண்ணை ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ் பொண்ணாக கருதும் பொழுது அவங்க தமிழ்னு சொல்லாதீங்க, தலித்துன்னு சொல்லுங்கன்னு சொல்லி உங்களால பேச முடிகிறது என்றால் அங்கத்தான் பிரிவினை அரசியல். அவங்க இந்த இனத்தை உடைக்கிறதுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப தன்னுடைய சொந்த சமூக மக்களை மட்டும்தான் நிப்பாட்டினர். அது மட்டும் இல்லாமல் அந்த வேட்பாளர்கள் இவரும் முதற்கொண்டு அந்த சாம்பவா மற்றும் மங்க் சமூகத்துக்கு எதிராகவும் பல கருத்துக்களை பேசியிருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்தியாவில் பல தேசிய இனங்கள் வந்து அடிமைப்பட்டு கிடக்குது. எதனால அடிமைப்பட்டு கிடக்குது? வாய் கூசாம ஒருத்தன் எழுதுறான் ட்விட்டர்ல, எனக்குலாம் என்ன அறிவு இருக்கும், தற்கொலை பேலுக தமிழ் தேசியம்னு பேசிட்டு ஒரு புது கூட்டம் சுத்திட்டு அலையுது உள்ள. எனக்குலாம் என்ன அறிவு இருக்கும், தற்கொலை பேலுக தமிழ் தேசியம்னு பேசிட்டு ஒரு புது கூட்டம் சுத்திட்டு அலையுது உள்ள. அவன் எழுதுறான், அண்ணல் அம்பேத்கர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய இனத்திற்கு எந்த அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. இதை விட ஒரு முட்டாள்தனம் ஏதாவது இருக்குதா உலகத்துல? இன்னைக்கு தமிழ் தேசிய இனத்தை எழுதுறான் ட்விட்டர்ல வந்து. யாரா நீங்களா? இல்ல இது மாதிரி தமிழ் தேசிய அரசியலுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு நீ வந்து தமிழ் தேசிய அரசியல் அமைப்போம்னு பேசிட்டு உட்காந்துட்டு? தமிழ் தேசியம் சார்ந்தவரே எழுதுறாரா இந்த மாதிரி? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்னத்தை சார்ந்தவன் யாருக்கு தெரியும்? தன்னை அடையாளப்படுத்தி எழுதுறான், தமிழர்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது, தமிழ் தேசியத்துக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்காதுன்னு பேசுறான். நான் தான் சொல்றேன், மொழி வழி மாநில பிரிவுக்கே அவர் எதிராக நின்னவர். அப்பட்டமான RSS அஜெண்டா அது. இன்னைக்கு RSS தான் அதை பேசிக்கிட்டு இருக்கு. அதை இருக்காதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. எதுக்கு இவ்வளவு பொய் அரசியல்ல? உங்க ஸ்டாண்ட்ல கிளியரா நிக்க வேண்டியதானே. எதுக்கு இவ்வளவு பொய்ய பேசி ஒரு அரசியல் ஜெயிக்கணுமா? அப்ப நான் சொல்றேன், இந்த பொய்களை நீங்க வந்து வைத்துக்கொண்டு தமிழ் தேசியத்தை போய் உண்மையாக மக்கள்கிட்ட கடத்த முடியாது. நான் சொல்றேன்,
ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லாத ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குறது நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தி விடும். சும்மா இதெல்லாம் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அடையாளப்பட்டிருக்காங்கிறதுக்காக நம்ம அவங்கள தோல்ல தூக்கி சுமக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஆக்சுவலா நீங்க செய்யவே கூடாது. அது செய்யறதுனால உங்களுக்கு பின்னடைவு தான். ஏதாவது ஒரு அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய நபர் தமிழ் தேசியத்தை ஆதரிச்சாரா? ஒருத்தர் சொல்லுங்க நீங்க. அம்பேத்கரை பின்பற்றாரு, தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறார், யார் அவரு? யாராவது ஒருத்தர் இருக்காங்க இது வரைக்கும்? திருமாவளவன் எங்க ஆதரிக்கிறாரு? அவர் வாயால நான் நிறைய வாட்டி தமிழ் தேசிய கட்சி அவர் தமிழ் தேசிய கட்சின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, ராஜபக்சேவோட போய் கை கொடுக்கறதையும் அவர் திமுக கிட்ட போய் அடகு வைக்கிறதையும் தமிழ் தேசியங்கிறாரு. அது தமிழ் தேசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒத்த கண்ணுல வச்சிருக்காருல்ல தமிழ் தேசியத்தை விஜய். அவர் வேணா ஒத்த கண்ணா சுத்துட்டோம். இவங்க சரி, நான் விஜய் எல்லாம் நீங்க என்னங்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ்டோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 நாளா நியூஸ் சேனல்ல எதை போடுறாங்களோ அதை பத்தி தானே நம்ம பேச முடியும். ஒதுக்கி விடுங்க. இல்ல இப்ப என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் இருக்காங்க பறையர்கள் தமிழ்நாட்டுல அப்படின்னா அவங்களுக்கு அடையாளமா அம்பேத்கர் கட்டமைக்கப்படாது, கட்டமைக்க முயற்சிகள் அறுவடை பண்றதுக்காக அதை தான் நம்ம எதிர்த்து பேசுறோம். பறையர்களுக்கு அம்பேத்கர் ஒரு முகமாக கட்டமைக்கப்பட்டால் பறையர்கள் மெல்ல மெல்ல தமிழினத்திலிருந்து விலகி போவார்கள். இதுதான் நடக்கும். திமுக காரங்களும் திராவிட இயக்கத்தவர்களும் திராவிட கருத்தாளர்களும் என்ன சொல்றீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது தேசிய இனங்களை முடக்கி போடுகிறதுன்னு தான் பேசுறீங்க. அப்ப அதை எழுதியவரை நீங்க எப்படி தேசிய இனங்களை விடுதலை ஆதரவா நின்னாருன்னு எப்படி நீங்க உங்களால பேச முடியும்? நான் தான் திரும்ப அதே தான் நான் சொல்றேன். அம்பேத்கர் நீங்க ஆப்பர்ச்சுனிஸ்ட் நம்ம சொன்னோம்ல, ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் அவர் ஈடுபட்டாருன்னா, ஆமா நீங்க அந்த புத்தகத்தை கொளுத்தும் போது நானும் கொளுத்துவேன்கிறாரு. ஆனா அந்த புத்தகத்தை எழுதிய கிரெடிட் இவருக்கு வேணுங்கிறாரு. என்ன எனது அந்த புத்தகத்தை எழுதும்போது என் கைகள் கட்டப்பட்டிருக்குங்கன்னா அவரே தானே ஸ்டேட்மெண்ட், அவரோட ஓன் ஸ்டேட்மெண்ட் அது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போது எனது கைகள் கட்டப்பட்டிருந்தது. யாரும் உங்க கைகள் கட்டினா அதை சொன்னீங்களா? எனது கைகள் கட்டப்பட்டிருந்தது. யார் அந்த உங்க கைகளை கட்டினார்கள்? எந்தெந்த இடத்துல உங்கள் கைகள் கட்டப்பட்டிருந்தது? சரி, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அதுல நான் தான் எழுதினேன் என்று அந்த பெருமை? ஏன் உங்களுடைய சகாக்கள் அம்பேத்கர் தான் சட்டத்தை எழுதினாருங்கிறீங்க? நீங்க கைகள் கட்டப்பட்டவர் எப்படி எழுத முடியும்? சிம்பிளுங்க. கைகள் கட்டப்பட்டிருந்தா எப்படி எழுத முடியும்? சும்மா சிம்பாலிக்கா சொல்றது. அப்புறம் ஏங்க அதை சொல்றாரு கைகள் கட்டப்பட்டிருந்துச்சு? நான் என்ன சொல்றேன்னா, அங்க இருக்க நெகட்டிவ்க்கு எல்லாத்தையும் அடுத்த மேல பழி தூக்கி போட்டுறாரு. கரெக்டா? அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ்க்கும் அடுத்த மேல பழி, பாசிட்டிவ்க்கு புகழுக்கு மட்டும். இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்? இப்ப நீங்க ஒரு புக் எழுதுறீங்க, அந்த புக்ல நீங்க ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்துல ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கு, ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் தப்பா இருக்குன்னா பிளேம் யாருக்கு போகணும்? நல்லா இருக்க ஆஸ்பெக்ட் எனக்கு போகுது, தப்பா இருக்க ஆஸ்பெக்ட் உங்களுக்கு தானே போகணும். பாரிசால மேல போட்டுற வேண்டியது. அதைத்தான் அம்பேத்கர் பண்றாரு. தப்பா இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் வேற எவனோ பண்ணிட்டான் அதையும் சொல்ல மாட்டாரு. யார் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாரு. ஏன் யாரை காப்பாத்துறாரு? சொன்னாரா யார் பண்ணாங்கன்னு? அந்த கமிட்டில இருந்தாங்கல்ல, சொல்லணும்ல இவங்கலாம் தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும்ல, சொன்னார் அவரு. அப்புறம் அவங்க ஏதாவது இவங்களை பத்தி சொல்லிட்டாங்கன்னா அப்ப இப்போ புரியுதா சந்தர்ப்ப அரசியலா இல்லையா இது பேரு? அதான் சொல்றேன், ஃபேக் இமேஜ். இல்லைங்க, இப்ப பெரியார்லனா இது படிச்சிருக்க மாட்டாங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு. அதேதான் இங்கேயும் அம்பேத்கர் இல்லைன்னா சரி, இதையும் கடந்து அம்பேத்கரை நான் ஏற்காமல் இருப்பதற்கான இதெல்லாம் அரசியல் பிழைகள். அம்பேத்கர் செய்த அரசியல் பிழைகள், அம்பேத்கர் செய்த துரோகம் ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் பிழைகள், தப்பான முடிவுகள் மூலமா பிழைகள். துரோகம் என்று ஒன்று இருக்கு, தெரிந்துதான் செய்யறாரு எல்லாத்தையும். அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்திய விடுதலைக்கு எதிராக நின்றவர், இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக நின்றார். இதை எப்படி நீங்க மன்னிக்கிறீங்க? எப்படி இதை கடந்து போறீங்க? புரியல எனக்கும் புரியல. இல்ல எனக்கு நீங்க அவர் இந்திய விடுதலைக்கு ஒரு எதிராக நின்னாருங்க. எந்த அளவுக்கு எதிராக நின்னாருங்கிறத கேட்கும்போதுதான் உங்களுக்கு வாயடிச்சு போயிருவீங்க. 90% பேர் தெரியும் உங்களுக்கு. ஆமா, காங்கிரஸ் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவங்க ஹோம் ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார்கள். அந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. அது பாத்தீங்கன்னா அதுக்கு எதிராக அந்த இயக்கத்தை தடை செய்யணும்னு சொல்லி வெள்ளைக்காரனுக்கு இவர் போய் இது கொடுக்குறாரு. ஹோம் ரூல்ங்கிறது இந்தியர்கள் ஆளணுங்கிற ஒரு இயக்கம். அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி வெள்ளையர்கள்கிட்ட போய், வெள்ளை அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு கோரிக்கை மனு வைக்கிறாருங்க. இதுல அவருக்கு என்னங்க ஆதாயம் இருக்கும்? அது அவர்கிட்ட போய் கேட்கணும். இல்ல அவரை ஃபாலோ பண்றவங்கிட்ட கேளுங்க இந்த கேள்வியை. இதை பேசவே மாட்டேங்கிறீங்க. 1919 அவர் போய் வச்சது மண்டேல் நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் வைக்கிறாரு. நீங்க அந்த ஹோம் ரூலை தடை செய்யுங்க. ஏன்னா இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தடை விதிக்க சொல்லி கேட்கிறாரு, கோரிக்கை, அவரோட கோரிக்கை. ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருந்துச்சுல, அந்த நேரத்துல காந்தி இவங்க எல்லாம் ஒத்துழையாமை இயக்கம் இது எல்லாத்தையும் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி, அது அந்த பீக் ஆஃப் உங்களுக்கு விடுதலை போராட்டத்தோட ஒரு உச்ச நிலை, இல்ல ஒரு மூர்க்கமான காலகட்டம் நம்ம சொல்லாம.
ஜாலியன் வாலாபாக் படுகொலை உங்களுக்கு தெரியும். அந்த ரோஸ்வெல்ட் ஆக்ட் ஒன்று வரும். அது அந்த ஆக்டுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு ஒரு மைதானத்துல கூடுறாங்க. அந்த கூடுற மைதானத்துல ஜெனரல் டயருங்கிறவன் வந்து போலீஸை வச்சு, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அந்த இந்தியன் போலீஸை வச்சு சகட்டு மணிக்கு மக்களை சுட்டுக் கொள்றாங்க. பல நூறுக்கணக்கான மக்கள் அங்க இறக்குறாங்க. அந்த இறப்புல அந்த கூட்டத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு கேட் இருக்கு. கேட்டை வந்து லாக் பண்ணிட்டு தான் ஜெனரல் டயர் வந்து இந்த துப்பாக்கி சூடு நடத்துறாப்புல. அப்ப யாருமே வெளியில தப்பிச்சு போக கூடாதுங்க. அதே மாதிரி கேட்ல இதுல எல்லாம் தாண்டி தாண்டி போற மக்களையும் சுட்டு சுட்டு வீழ்த்துறாங்க. கிணத்துக்குள்ள இந்த துப்பாக்கி சூடு தப்பிக்கிறதுக்கு கிணத்துக்குள்ள வந்து நிறைய பேர் செத்தாங்க. அந்த காலகட்டத்துல அம்பேத்கர் வெள்ளை அரசாங்கத்துக்கு ஆதரவா நின்னார். அதான் எனக்கு புரியல. இந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்க கூடாதுன்னு பேசுறாருங்க. இந்தியாவை விட்டு நீங்க போகக்கூடாது, இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காருங்க அம்பேத்கர். எப்படி இதெல்லாம் நியாயப்படுத்த போறீங்க? இது சந்தர்ப்பவாதம்ங்கிறத தவிர்த்து வேற என்ன? வெள்ளையர்கள் கூட இருக்கும்போது அவருக்கு பதவி கிடைச்சிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக பதவியில இருக்காரு, அதிகாரத்துல இருக்காரு. வெள்ளையர்களுடைய அதிகாரத்துல இருக்காரு. அவர் இந்தியாவுடைய அதிகாரத்துல, வெள்ளையர்களுடைய அதிகாரத்துல இருக்கிறாரு. சைமன் கமிஷனுக்கு ஆதரவாக பேசுறாரு. சைமன் கமிஷன்ங்கிறது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை எழுதுறதுங்கிறதுக்கு போடப்பட்ட ஒரு கமிஷன். அந்த கமிஷன்ல இருக்கிற அத்தனை பேர் வெள்ளைக்காரன். இந்தியாவுடைய எதிர்காலத்தையும் இந்தியாவுடைய சட்டத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அத்தனை பேர் வெள்ளைக்காரன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படிடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் எல்லாம் சைமன் கமிஷனுக்கு எதிராக பேசும்பொழுது சைமன் கமிஷனுக்கு ஆதரவாக அம்பேத்கர் எழுதுறாரு, பேசுறாரு. அம்பேத்கர் மேடையில் பேசுகிறார். வெள்ளையர்கள் வந்து வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடக்கும் பொழுது வெள்ளையர்கள் வெளியேறக்கூடாது, தொடர்ச்சியாக இந்தியாவை ஆளணும்னு அம்பேத்கர் பேசுறாரு. பேசினாரா இல்லையா? எப்படிங்க தேசிய இனங்கள் ஒருங்கிணைய கூடாதுன்னு நினைக்கிறாங்க? யாரு, எந்த கூட்டம் நினைக்கும்? உண்மை, இதான் சத்தியம். எந்த கூட்டத்திற்கு தேசிய இனங்கள் இணைந்தால் நமது அதிகாரம் என்பது தவிடுபடியாகிவிடும், ஸ்டேட் ரூல், ஒவ்வொரு மாநில சுயாட்சி ஏற்பட்டால் இந்தியாவில் நமக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு எந்த கூட்டம் நினைக்குதோ அந்த கூட்டம் அம்பேத்கர் என்ற பிம்பத்தை தொடர்ச்சியாக தேசிய இனங்களுக்குள் செலுத்துவதன் மூலமாக தேசிய இன ஒருமைப்பாட்டை சீர்குலைத்துக் கொண்டே இருக்கிறது. அம்பேத்கர் தலித்திய கோட்பாட்டை எடுத்ததும் வெள்ளையர் ஆதிக்கத்திற்காக தான். அம்பேத்கர் என்னைக்காவது நீங்க பட்டியல் சமூக மக்களுடைய நலனுக்காக பேசக்கூடிய யாராவது ஒருவர் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்து விட முடியுமா? வெள்ளை அரசாங்கம் பட்டியல் சமூக மக்களை லேபராக கடத்தி கொண்டு போனது. கப்பல் இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கால தமிழர்கள் இருக்காங்க. எந்த சமூகம் அதிகம்? தமிழ் சமூகங்கள் இருக்கு. எந்த சமூகங்கள் அதிகம்? ஆண்ட பரம்பரைகளா? ஆண்ட பரம்பரைகள் அதிகமாக இருக்குது சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள். ஜப்பான்ல கொண்டு போய் பிரிட்ஜ் கட்டுறான். எல்லாம் அடிமைகளாக இழுத்துட்டு போனாங்கல்ல, அந்த அடிமைகளாக இழுத்துட்டு போன சமூகங்கள் என்னென்ன இந்தியா முழுக்க நான் கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியன் டயஸ்போரா பாகிஸ்தான்ல கூட இருக்காங்க. யார் யாரு, என்னென்ன கேஸ்ட், என்னென்ன கம்யூனிட்டிஸ், அதுல பெரும்பான்மையானவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களா இல்லையா? அப்ப எவ்வளவு ஒரு அவங்க எக்ஸ்பிளாய்டேஷன், வெள்ளையர்கள் வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணலையா இந்தியர்களை? கண்டிப்பா பண்ணாங்க. அப்ப வெள்ளையர்களோட எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு எதிராக என்னைக்காவது அம்பேத்கர் வந்து பட்டியல் சமூக மக்கள் நீ எக்ஸ்பிளாய்ட் பண்றேன்னு பேசியிருக்காரா? யூ ஆர் எக்ஸ்பிளாய்டிங் த சன்ஸ் ஆஃப் த சாயில் என்னைக்காவது பேசியிருக்காரா? ஏன் பேசல? வெள்ளையர்களுக்கு எதிராக அம்பேத்கர் பேசியது என்ன? கடைசி வரைக்கும் பேசல. வெள்ளையர்கள் வெளியேற காலகட்டம் வரைக்கும் 2 பேர் தான் தொடர்ச்சியாக ஆதரிச்சு கொண்டிருந்தார்கள். ஒண்ணு இங்க ஈவேரா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்திய லெவல்ல அம்பேத்கர். வெள்ளையர்கள் வந்து சுதந்திரம் கொடுத்துடக்கூடாது, சுதந்திரம் கொடுத்த கடைசி வரைக்கும் காங்கிரஸை எதிர்த்து கொண்டிருந்தார் அம்பேத்கர். கடைசி வரை இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை காங்கிரஸை எதிர்த்து கொண்டிருந்தார். இந்தியா பிரிவினையில பிரியும் பொழுது முஸ்லீம் லீக் ஆதரிச்சு முஸ்லீம் லீக் மூலமாக பதவிகளை அனுபவிச்சாரு. என்ன பொய்யாங்க சொல்லிட்டு இருக்கேன்? இதெல்லாம் நடந்த உண்மைங்க. The history is totally hidden. இதெல்லாம் நடந்தது. தேடி பார்த்துக் கொள்ளுங்கள். நான் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் நீங்க தேடி தேடி பாருங்க. எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் உங்களுக்கு சமாளிச்சிட முடியுமா? அவர் இந்திய தேசியத்திற்கு, அதாவது இந்திய விடுதலைக்கு எதிராக இருந்தார் கடைசி வரை. காங்கிரஸ் கட்சிக்கு கடைசி வரைக்கும் எதிராக இருந்தார். அவங்களுடைய வேலை என்ன? இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறது அவங்களோட வேலையாக இருந்தது. காங்கிரஸ் கட்சிக்கு கடைசி வரைக்கும் காந்தியை எதிர்த்து கொண்டிருந்தார். காந்தியை கொலை செய்த கோட்சேயோடைய RSS இயக்கத்தை ஆதரிச்சிருக்கிறாரு. சோ அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு பாத்துக்கோங்க. முஸ்லீம் லீகோடைய ஆதரவை பெற்று அவங்க கிட்ட போய் பதவியில அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேயும் வேலைக்கு ஆகாதுங்கிற முடிவு பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப காங்கிரஸ் கிட்ட வராரு. ஆப்பர்ச்சுனிஸ்ட்னு சொல்றேன்ல, அதுக்கான காரணம் யார்கிட்ட வந்து பதவி கேட்கறது என்ன பண்றதுன்னு சொல்லும்போது பட்டேல் அவருக்கு தூது போறாரு. அம்பேத்கருக்கு நம்ம பதவி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டேல் தூது போறாரு நேரு கிட்ட. நேரு காந்தி கிட்ட போறாரு. காந்தி மன்னிச்சு விடுறாரு அம்பேத்கரை. அவருக்கு திரும்ப கொண்டு வந்து பொறுப்ப போறாரு. இட் இஸ் எ மிஸ்டேக் பை காந்தி.
அந்த வேலையை செய்யாமல் இருந்தா அம்பேத்கருடைய பிம்பம் என்பது உருவாகியே இருக்காது. காந்தி வந்து திரும்ப சரி அவர், ஏன்னா அம்பேத்கருடைய படிப்பு ஹைலி எஜுகேட்டட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சட்டப்புக்குள்ள இருந்து அதை எழுதி கொடுத்தா அது சரியா இருக்கும்னு காந்தி நம்புறாரு. அதனால காந்தியுடைய சொல்லி சேவைக்கு ஏற்ப அம்பேத்கர் என்பது திரும்ப காங்கிரஸ்குள்ள வராரு. அந்த காங்கிரஸ் வந்து திரும்ப வெளியில போயிட்டாரு. அப்ப போய் தான் நான் சொன்ன அந்த அவருக்கு பதவி இல்லாம அவர் இல்லைங்க. பதவிக்காகவே தான் தொடர்ச்சியாக அவர் வந்து அதிகாரத்துக்காக எந்த விதமான சமரசமும் அவர் செய்து கொள்ள கொள்கை கோட்பாடுலாம் தூரம் வச்சுட்டாரு. காங்கிரஸ் கடைசி வரைக்கும் எதிர்த்தவரு காங்கிரஸ்லயே வந்து சரணடைறாரு. திரும்ப அங்கிருந்து வெளியில போய் இந்துத்துவ அமைப்புகளோட கூட்டணி சேர்றாரு. பிம்பமா கட்டமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்திற்கு அவர் இல்லைன்னா வாழ்வே இல்லைன்னு சொல்லி பேசுறது சேம் ஸ்ட்ராட்டஜிங்க. ஈவேராக்கு இங்க என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஈவேரா ஆனா தமிழ் தேசியத்திற்குள் அம்பேத்கருக்கு இடம் இல்லை. ஆமா, அதுவும் இருக்கக்கூடாது. அம்பேத்கரை தூக்கி சுமக்க முடியாது. அப்படி தூக்கி சுமந்தால் உங்களுடைய தமிழ் தேசியம் என்பது கரைபிடிந்த தமிழ் தேசியம். ஓகே, சிவப்பு, கருப்பு, நீலம், அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் எடுத்துட்டீங்க, ஏற்கனவே பெரியார் எடுத்துட்டீங்க, இப்ப சிவப்பு மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. ஆமா, அதுவும் இருக்கக்கூடாது. எதுக்கு இருக்கணும்? சரி, அதை இன்னொரு நாள் சொல்லுங்க. பட் உங்க அல்டிமேட் பாயிண்ட் என்ன? தமிழ் நேஷனலிசம் இஸ் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். அது தமிழர்களுக்கான சித்தாந்தம். அந்த தமிழர்களுக்கான சித்தாந்தத்துல அம்பேத்கர் தமிழர்களுக்கான தலைவராக இருந்து விட முடியாது. அம்பேத்கர் உங்கள் திராவிட கருத்தியலுக்கும் தலைவராக இருந்து விட முடியாது. அம்பேத்கர் தலித்துகளுக்கும் தலைவராக இருந்து விட முடியாது. ஏன்னா தலித்துன்னு யாருமே இல்லை. சரியா? தலித்துன்னு ஒண்ணு இருந்தா தானே தலித்துகளுக்கான தலைவர்னு ஒண்ணு இருக்கும். தலித்துங்கிறதே கிடையாது. அது தப்பான டெர்மினாலஜி. அந்த டெர்மினாலஜி நம்ம அக்செப்ட் பண்ணவே கூடாது. பண்ணக்கூடாது. அம்பேத்கர் யாருக்குமான தலைவரமாக இருந்ததில்லை. அவர் நிலையான தலைவராகவே அவர் இருந்ததில்லை. அவர் நிலையான கருத்தியலாளராகவும் இருந்ததில்லை. சொல்லப்பட்ட அத்தனை கருத்தும் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களே, வரலாற்றில் பதிவான கருத்துக்களே, மறைக்கப்பட்ட கருத்துக்கள். அவ்வளவுதான். உங்களுக்கு இது அதிர்ச்சியாக இருக்கும். புதுசா பாக்குற உங்களுக்கு அது ஓகே. சின்ன வயசுல இருந்து நம்மளும் அப்படிதான் படிச்சோம். ஆனா உண்மை இந்த ரியாலிட்டியை நம்ம நெருங்கி பார்க்கும் பொழுதுதான் இங்க போலி பிம்பங்கள் உடைக்கப்படுகிறது. ஸோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம், போட்டுக்கிறோம். அப்படிங்கும்போது அம்பேத்கர் ஐடியாலஜிஸ்ட் நீங்க வளர்க்க அது எங்க போய் விடும்? நீங்க எல்லாரும் அம்பேத்கரிய வாதிகளாக மாறிக்கொண்டிருந்தார்கள்னா அம்பேத்கரிய வாதம் என்பது என்னங்கிறதுல போய் தான் நிற்கும். அது என்ன? அது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான வாதமா? இல்லையே. அது தமிழ் தேசியத்துக்கு எதிரான வாதம் தானே. மாநில சுயாட்சிக்கு எதிரான வாதம் தானே. அது எப்படி ஏற்க முடியும் என்பதே ஆதிக்கவாதிகளால் உருவாக்கப்பட்டு, ஆதிக்கவாதிகளால் பேக்கப் செய்யப்பட்டு அதாவது பிரித்தாளும் சூழ்ச்சி. வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களை பிரித்தாளர்கள் அதை பயன்படுத்தினா. இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒட்டுமொத்த தேசிய இனங்கள், வெவ்வேறு தேசிய இனங்கள் இருக்குல்ல, அவங்களை பிரித்தாளறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. இவர்கள் ஒருபோதும் தேசிய அதாவது தமிழ் இனம் அப்படின்னு அவங்க வரமாட்டாங்க. அம்பேத்கரை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏன்னா அவங்களுக்கு வெறுப்பு என்பது ஊட்டப்படுகிறது. ஒரு வெறுப்பு உருவாக்கிடுவாங்க. தமிழன் அப்படின்னாவே வெறுப்பு அப்படிங்கறத உருவாக்கிடுவாங்க. அவங்க வெறுப்பால் தான் நம்மளை இப்பவும் பாருங்க, வெறுப்புல தான் அவங்க எழுதுவாங்க. அறிவை பயன்படுத்த மாட்டாங்க. அறிவை பயன்படுத்தினா நம்ம பேசுறதுடைய உண்மை நோக்கம் புரியும். இன்னொரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுடைய வரலாற்றை நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன். அதுல தயவு செஞ்சு போய் கேளுங்க. தமிழ் இனமாகத்தான் நாம் எல்லாம் ஒருங்கிணையணும். நம்ம தமிழ் இனமாக ஒருங்கிணையும் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, சாதிய முரண்பாட்டு மனநிலைகள், சாதிய பகை முரண்கள் ஒழியும். அதுதான் சரியான முன்னெடுப்பே ஒழிய நான் இன்னார் உனக்கும் எனக்கும் ஆகாது, நீ இந்த சமூகத்தை சார்ந்தவன், நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் சொல்லி இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு நம்ம விலை போயிடக்கூடாதுங்கிறதும் என்னோட கருத்து. அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சமூகங்களை பற்றி நம்ம என்னென்ன பேசியிருக்கோம், சமூக வரலாற்றை பற்றி என்ன பேசியிருக்கோம்ங்கிறதெல்லாம் டிராவல் பண்ணி பார்த்துட்டு வந்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கட்டமைப்பாங்க உடனே இது இந்த சமூகத்தை இவர் சேர்ந்தவர், அதனால இவர் இப்படி பேசுறாருன்னு. நான் பேசியது உண்மையா பொய்யாங்கிறத மட்டும் தான் நீங்க பேசணும். அதுக்கப்புறம் நீங்க அப்படி எனக்கு ஒரு வன்மம் இருக்குன்னு நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதற்கு நம்ம பதில் தனியா பேசுவோம். சரியா? சோ இதையும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே. அதாவது இளையராஜா